நேற்று தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டின் மேல அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆரம்பத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். இதை பற்றி கருத்துக்கள் சொல்றது இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் அல்லது அந்த கருத்துக்களுக்குள்ள பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள், இதை பத்தி இந்த பகுதியில் பேசலாம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. அதற்கு முன்னால இந்த செய்தித்தாள்கள்ல இந்த செய்திகளை எப்படி போட்டிருக்காங்கிறத பார்த்துடலாம். மந்திரிதாஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் டோட்டலா எதிர்க்கிறாங்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் வரவேற்பு கொஞ்சம் கண்டனம் அப்படிங்கிற நிலைமையிலேயே தான் அவங்க இருக்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தலைவர் வைகோவுடைய அறிக்கையை மூன்று பார்வையாக பார்க்க வேண்டும். ஒன்று, தானியங்கி இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு கொடுப்பது, நடைமேடை சீட்டு கொடுப்பது, இவைகளாம் இணையத்தின் மூலம் இணைப்பது, எஸ்எம்எஸ் மூலம் அந்த ரயில் செய்திகளை அறிவிப்பது, சில முக்கிய நகரங்களில் வைஃபை வசதி செய்து தருவது என்கின்ற நவீனங்களை எல்லாம் அவர் வரவேற்றிருக்கிறார். இரண்டாவது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற அந்நிய நேரடி முதலீட்டுக்கும் தாராளமயமாக்குவதற்கும் தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, நிலுவையிலே இருக்கின்ற பல திட்டங்கள் இன்றைக்கு ஏமாற்றத்தை தருகிறது என்கின்ற ஏமாற்றத்தையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆகவே எந்தெந்த இடத்துல நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டுமோ அங்கே சொல்லி, எங்கே அதிருப்தி செய்ய வேண்டுமோ அங்கே அதிருப்தியை இன்றைக்கு அவர் மூலமாக தெரிவித்திருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அந்நிய முதலீட்டுக்கும் தனியார் மயத்துக்கும் அவர் கவலையை தெரிவிச்சிருக்கிறதா சொல்றார் வைகோ. எதிர்ப்பு கவலை கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாருங்கிறத கேள்வி. என்ன அந்நிய முதலீடு கூடாது அப்படின்னு நிலை எடுக்கிறாரா? இல்ல, கூடாது நிலை எடுத்துதான் சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு நாங்கள் போராட்டங்களை ஏற்பட சொல்லி ரயில்வேல அந்த நிலை எடுக்கிறீங்களாங்கிறத கேள்வி. தனியார் மயத்துக்கு அதே நிலை எடுக்கிறீங்களாங்கிறத கேள்வி. தனியார் மயத்திற்கும் தாராள மயத்திற்கும் உலகமயமாக்குவதற்கும் எஃப்டிஐக்கும் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்திருக்கோம். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதற்காக தெரிவிச்சிருக்கிற கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக விமர்சன கருத்துக்களோடு தான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காருன்னு தான் அவரையும் சொல்லணும். அதே போல அதிமுக தலைவரை பொறுத்த மட்டும் அவங்க முழுக்க வரவேற்கிற அம்சங்களை பற்றி மட்டும்தான் பேசுறாங்க இந்த பட்ஜெட்ல. கலைஞர் அவர்கள் கூட 17,000 போலீஸ்காரர்கள் நியமிக்கப்படுவதிலே 4,000 போலீஸ்காரர்கள் பெண்கள் என்பதிலே மகிழ்ச்சி என்று சொல்லி அவரும் வரவேற்றிருக்கிறார். எல்லோருமே ஒரே துணையிலே அந்த தொலைநோக்கு பார்வையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் அதுக்குண்டான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று டெல்லியில் கொடுக்கும்போது கூட அவர் என்ன சொன்னாருன்னா, திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை, திண்டிவனத்திலிருந்து நகரி, சென்னையிலிருந்து புதுவை என்கிற ரயில் மாத்திரமல்ல, என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற மொரப்பூர்லேருந்து தருமபுரி 37 கிலோமீட்டர் தான். அந்த திட்டத்துக்கு நீண்ட காலம் நிலுவையில் இருக்கு, அது கூட செய்யல. தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் செல்ற அந்த எலக்ட்ரிஃபைடு ட்ரெயின்ஸ் 4 வழிப்பதி ஆக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்ற திட்டங்களை தான் அவரும் சொல்லி இருக்கிறார். இல்ல, அது அவர் தொகுதி சார்ந்து, அவருடைய கட்சி சார்ந்த, வட்டாரம் சார்ந்து, அது பியூர்லி எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்காக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்களுக்கு அது பயன்படும். அவர் தென் மாவட்டங்களை பத்தியும் பேசணும்ல. என்ன இல்ல, அவர் சொல்லியிருக்காரு மதுரை, அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி ரயில் திட்டத்தை பத்தியும் சொல்லியிருக்கிறார். குறிப்பா எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, எல்லாருமே அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக தான் பேசுறாங்க, அதுக்காக தான் அறிக்கை விடுறாங்க. இதுதான் இயல்பு அரசியல். ஜெயலலிதாவுடைய அறிக்கையும் கருணாநிதியுடைய அறிக்கையும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய அறிக்கையில நெகட்டிவான விஷயங்களை தொடவே இல்லை. அதை ரொம்ப சாமர்த்தியமாக அதை கண்டுகொள்ளாமலே போயிட்டாங்கன்னு சொல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கட்டுமே, அதுல ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் அவங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க, கட்டண உயர்வை பற்றி மட்டும்தான் சொல்றாங்க. மற்றபடி தனியார் மயமாக்கத்தை பத்தியோ அல்லது அந்நிய முதலீடை பற்றி அவங்க கருத்து என்னன்னு சொல்லல. பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு போதுமான ஒதுக்காததை பத்தி கூட, தமிழ்நாட்டு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிற திட்டங்களை பற்றி கூட கடுமையாக எதுவும் சொல்லல. பொதுவாக வரவேற்புங்கிற அளவில் தான் அது இருக்கு. இது பிஜேபி அரசாங்கத்தோட அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தோட அப்படிங்கிற அந்த லார்ஜர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதன் ஒரு அம்சமா தான் இதெல்லாம் பார்க்கணும். திமுகவும் இதுல பாத்தீங்கன்னா உடனடியாக மிக கடுமையான எதிர்ப்பு நிலையில இப்போதைக்கு எடுக்க போறதில்ல, அது பின்னால பார்த்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு மனநிலையோட தான் இந்த அறிக்கையும் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி தான் பிரதான 2 அரசியல் கட்சிகளும் இதுதான் நிலை. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நிதி நெருக்கடி எவ்வளவு இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அதை போலவே இன்றைக்கு இந்த
தூர பார்வையோடு தொலைநோக்கு பார்வையோடு சிலவற்றை அணுகி இருக்கிறார்கள். அந்த அதிவேக ரயில்கள் இருக்கிறது, அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புக்கு உள்கட்டமைப்பினுடைய முதுகெலும்பாக அது இருக்க போகிறது என்பதெல்லாம் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய. நிச்சயமா இல்ல, அதிவேக புல்லட் ரயில் இருக்கு இல்லையா, அதிவேக புல்லட் ரயில் வந்து விமானத்துல போறவங்களை வந்து ரயில்வேக்கு வரவழைக்கிறதுக்கான உத்தியை தவிர அது சாதாரண பெருவாரியான மக்கள் அதற்கான திட்டமே அதற்கு வாய்ப்புள்ளவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள போறாங்க. எல்லாமே புல்லட் ட்ரெயின்ல போறது இல்ல. அதுக்கு நீங்க அதுவும் வரட்டுமே, நவீனத்தினுடைய ஒரு பகுதி. பேசி முடிக்கிறேன் ஒரு நிமிஷம். என்னன்னா அப்ப அதுக்கு பெரிய முதலீடு அதுல செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதே முதலீடு நீங்க வந்து பெருவாரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய துறைகளை செலவு பண்ணவங்கிறது இருக்கு ரயில்வேலயே. அப்ப சாதாரண மக்களுக்கான பயன்பாடு என்ன நடக்குதுங்கிற கேள்வி இருக்கு. செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் நிலைமை என்ன இருக்கு, செகண்ட் கிளாஸ் பேசஞ்சருடைய நிலைமை என்ன இருக்கு, அன்ரிசர்வ்டு பேசஞ்சருடைய நிலைமை எப்படி இருக்கு, அவங்கள பத்தி யோசிக்கணும். உண்மையில ரயில்வே என்பது பஸ்களோடு போட்டியிடணுமே ஒழிய விமானத்தோடு போட்டியிட வேண்டியது பிரதானம் அல்ல. பஸ்களோடு பஸ் போக்குவரத்தோடு போட்டியிடுவதுதான் ரயில்வே துறையுடைய முக்கியமான பணி. பாத்தீங்கன்னா கட்டணம் உயரும் போது அரசு சார்பில் சொன்னாங்க உலக தரத்துக்கு ரயில்வேயை உயர்த்துவதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு. அப்போ உலக தரத்துக்கு உயர்த்துவது சுத்தமாக வைத்திருக்கிறது, உருப்படியான தூய்மையான சுவையான உணவு கொடுக்கிறது, வசதிகளை மேம்படுத்துவது, அதற்கு பிறகு இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு வசதிகளை இங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து தானே காம்ப்ரிஹென்சிவா தான். ஆனா அதுல எதுக்கு மிகப்பெரிய தொகை தேவைப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் மாதிரியான விஷயங்களுக்கு தான் பெரிய தொகை தேவைப்படுது. ஆனா நீங்க இவங்க சொல்ற மீதி விஷயங்கள் என்ன பண்றாங்க, சுவையான உணவு கொடுப்பது அப்படிங்கிற விஷயம் வரும்போது என்ன பண்றாங்க, அங்கதான் உள்ளுக்குள்ள தனியார உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் உள்ள வருது. பாப்புலர் பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ குக்டு ஃபுட்டை கொடுக்க ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வரும்போது அப்ப இன்னைக்கு பல்வேறு ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள், இந்த வெண்டார்ஸ், இந்த கேட்டரர்ஸ், இவங்க நிலைமை என்ன? அப்ப மல்டிபிள் செயின்ஸ் இருக்குல்ல, பெரிய கார்பரேட் கேட்டரிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்க தான் உள்ள நுழையக்கூடிய நிலைமை வருது. அப்ப இது யாருக்காக இதெல்லாம் திட்டமிடப்படுதுங்கிற சேர்த்தே தான் நம்ம கேள்வி. ரயில்வேல இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நம்ம மருத்துவர் சிவராமன் சொல்ற மாதிரி சிறுதானியங்களை முன்னிட்ட முன்னுரிமை கொடுத்த அந்த மாதிரியான ஒருபோதும் வரப்போறது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாறாக சிறுதானியங்கள் அளவு கூட போக வேணாம். இப்ப இருக்கிற உணவு முறையிலே கூட நீங்க செயின் ஸ்டோர்ஸ் சொல்லக்கூடிய செயின் அமைப்புகள், பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய கேட்டரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையில இந்த விஷயங்களை ஒப்படைக்கிறது அது மாறிட்டு போக போகுது. உதாரணமாக ஒரு விழுப்புரம் ரயில் நிலையத்துல வந்து விழுப்புரத்துக்கு வெளியில வேற எங்கேயுமே போய் உணவு வழியில இல்லாத ஒருத்தர் வேலை பார்க்கலாம். அவர் அங்க மட்டுமே தான் வேலை பண்ணிக்கிட்டு அந்த கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்துட்டு அதை மட்டுமே செய்யலாம். ஆனா அப்படி இருக்க முடியாது. நீ தமிழ்நாட்டில் 50 இடங்கள்ல நீ கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ற கார்பரேட் செயினா இருந்தா மட்டும்தான் நீ உள்ள வர முடியும். அப்படிங்கிற போது இது பெருவணிகர்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு சார்பாக போகக்கூடிய ஒரு அணுகுமுறை. அதாவது பயணிகள் கட்டணத்தை உயர்த்தாமல் சரக்கு கட்டணத்தினுடைய விலையை உயர்த்தாமல் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஆனால் வாக்கு வங்கி நீங்க முழுக்க ஏத்துக்கிறீங்க. வாக்கு வங்கி அல்லது வாக்கு அதை கண்டித்திருக்கிறோம், குறைக்கணும்னு சொல்லி வாக்கு வங்கி அரசியலுக்காக காலம் காலமாக அது தடுக்கப்பட்டு வந்த காரணத்தால் கடைசியா நம்ம தலையில வந்து அதிகமாக விடிந்து இருக்கிறது. அதை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது மூலமாக இந்த ரெவென்யூ வந்து நம்ம உருவாக்குனாதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா நம்மளால நவீனமயமாக்குது என்பது காலத்தின் கட்டாயம். இமெயில் யுகம், இன்டர்நெட் யுகம், தகவல் புரட்சி யுகத்தில் நவீனமயமாக்கல் நோக்கி நாம் சென்றுதான் ஆக வேண்டும். அதுக்காக புல்லட் ட்ரெயின்ல எவ்வளவு பேர் தான் போறாங்க, இது தேவையானதுன்னா 600 கோடி வந்து 6000 கோடி என்பது பெரிய தொகை தான். அதற்குண்டான அந்த நிதியை நாம் பெருக்க என்ற அந்த தன்மையை நாம் பெற வேண்டும். அதாவது பெரும்பாலான ஸ்லீப்பர் கோச்சஸ்ல பாத்தீங்கன்னா அப்பர் பர்த்துக்கு ஏறதுக்கு ஏணிப்படி கூட ஒழுங்கா கிடையாது. என்ன பல கோச்சஸ்ல நான் பயணம் பண்ணும் போது ஏசி கோச்சஸ்லயே 3 முறை 4 முறை பெட்டி எண் குறிப்பிட்டு நான் புகார் கொடுத்திருக்கேன். இந்த பெட்டிகள்ல இந்த பக்கம் சைடு அப்பர் பர்த்ல ஏறதுக்கு எங்கேயுமே லேடரே இல்லை அப்படின்னு. அதே பெட்டி என்ன திரும்ப அதே ரயில்ல அதே ஒரு 15 நாள் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ நான் போகும்போது திரும்ப அதே பெட்டியை பாக்குறேன். இந்த மேக்கு அப்புறம் இந்த மேல 10 நாட்களுக்கு பிறகு நீங்க புகார் கொடுத்திருக்கீங்களா? அதனால நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்க? இல்ல, இன்னும் நம்ம 2 மாதம் தான் ஆகுது. இதுக்கு பிறகு இவ்வளவு வேகமா 2 மாதத்துல எல்லாம் மாறிடும்னு நான் நம்பவும் தயாரா இல்ல. ஆண்டாண்டு காலமா பயணிகள் கட்டணத்தை உயர்த்தாதனால சரக்கு கட்டணம் அதிகமாயிட்டே போகுது. அதனால சாலை போக்குவரத்தினுடைய அந்த போட்டி அதோடு வந்து அந்த சரக்கோடு போட்டி போட முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சரக்கு கட்டணத்தை முதல்தரமாக்குவோம். டீசல் அதிகமாக்குங்க, டீசல் எடுத்துங்க. டீசலுக்கு வந்து ரயில்வே வாங்கக்கூடிய டீசலுக்கு அது பெருவாரியான 50% மேல வரி பணம் மீண்டும் அரசாங்கத்துக்கே தான் போகுது. அது வந்து நஷ்ட கணக்கிலே எழுத முடியாது. நீங்க ரயில்வே வாங்குற டீசல் முழுவதும் பணம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் போகுது, அரசாங்கத்துக்கு வரிகள்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.